ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஒரு விடுதலை நாளாய் மாறுவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா 45 அதிகாரம் 2 வசனம். வேதம் சொல்கிறது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். அற்புதமான ஒரு வார்த்தை, அடிக்கடி கேட்ட ஒரு வார்த்தை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு காலையில் எழுந்தவுடனே நமக்கு ஒரு எண்ணம் வருகிறது. இன்னைக்கு எப்படி இந்த காரியத்தை அது நேற்று இப்படி ஆயிடுச்சு, அந்த வியாபாரத்தை தொடங்கி அது இப்படி ஆயிடுச்சு, அந்த வேலையை நடக்கும்னா நடக்கலை, என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறீங்களா? நீ கர்த்தர் உங்களோட பேசுகிறார். நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த வசனத்தின் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட கதாநாயகனாகிய கோரேஸ் என்கிற ராஜாவை கவனித்து பாருங்கள். இவன் ஒரு பெர்சிய ராஜா. பெர்சிய ராஜ்யம் அவனுக்கு பெரிய ராஜ்யமா இல்லை. இப்போ அவன் என்ன செய்யறான்? பெர்சிய ராஜா பாபிலோனுக்கு விரோதம். பாபிலோன் மகா பயங்கரமான விரிந்து பரவிய மாபெரும் ராஜ்யம் இல்லைங்களா? எல்லாம் அங்கே பக்கத்தில் உள்ள அவ்வளோத்தையும் அடித்து நொறுக்கி கைக்குள்ளே போட்டு கொண்டு வர்றான். இப்போ உள்ளத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் ஏகினபடினால என்னை அவராரு அங்கே பார்த்தீங்கன்னா, பாபிலோனுடைய ராஜா ஆண்டவர் அவமரியாதை பண்ணும்படி அங்கே தேவனுடைய ஆலயத்துள்ள பொற்பாத்திரங்களை கொண்டு அவனுக்கும் அவனுடைய வைப்பாட்டிகளுக்கும் எல்லாத்துக்கும் அதில் திராட்சரசை பார்த்து ஜாலியாக கொண்டாடிட்டு இருக்கான். கர்த்தர் உன் ராஜ்யம் மட்டுப்படுத்தப்பட்டது என்று சொல்லுகிறார். அன்றிரவுதான் இந்த சம்பவம் நடைபெறுகிறது. ஆண்டவராகிய கர்த்தர் கோரேஷுடைய உள்ளத்தை ஏவுகிறார். பாருங்க, ஒரு பெரிய ஆளை, மலை போல இருக்கிற அந்த பெரிய காரியத்தை, கடக்க முடியாதுன்னு சொல்ற அந்த பெரிய காரியத்தை, இதோட தொலைஞ்சுன்னு சொல்லி அந்த காரியத்தை, கோரேஸ் ராஜாவை மலைத்து போய் இந்த காரியத்தில் ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு முன்னாடி போய் கோணலான விளைச்சவையாக்குவேன். அல்லேலூயா. நீங்கள் ஆங்கில மொழி வெப்பில் மூல வேதாமத்திலிருந்து பார்ப்பீங்கன்னு கோணலான விளைச்சவையாக்குவேன்னு அப்படி டப்புன்னு போடலை. எங்கெல்லாம் நீ கடக்க முடியாது, கோணலா இருக்கிறது, எப்படி கடந்து போவேன்னு நினைக்கிறாயோ, இதை நான் கிளைம் பண்ண முடியுமா? இதை நான் ஓவர்லுக் பண்ண முடியுமா? இதில் நான் டாமினேட் பண்ண முடியுமா? இந்த தொழில் எனக்கு வருமா? இந்த வாழ்க்கை எனக்கு அமையுமா? இந்த பிள்ளை நல்ல பிள்ளையாய் மாறுமா என்று இக்கனை போடுறீங்க பார்த்தீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் நான் சரிப்படுத்த போறேன். ஹல்லேலூயா. அங்கே உனக்கு பலத்தை தரப்போறேன்ப்பா. அந்த பிளேஸில், அந்த இடத்துல, அந்த குர்கோட் பிளேஸை நான் ஸ்ட்ரென்த்தாக மாற்ற போகிறேன். அதை நடக்க வேண்டிய பலத்தை உனக்கு தரப்போகிறேன் என்று சொல்லுகிறார். நான் உனக்கு முன்னாடி போய் கோணலை செவ்வியாக்குவேன்னு சொல்லி அங்கே சொல்லலை. எங்கெல்லாம் கடக்க முடியாது நினைச்சியோ, எங்கெல்லாம் ஒளிஞ்சு போவேன்னு நினைச்சியோ, எங்கெல்லாம் வளைஞ்சு நெளிஞ்சுன்னு இருக்கிறையோ, அந்த பாதைகளை நான் எல்லாத்தையும் ஸ்ட்ரைக் பண்ணி ஆக்குவதற்கான வழிகளை உண்டு பண்ணுவேன்னு சொல்கிறாரு. வந்தான் கனவுல கூட நினைக்க முடியும். ரொம்ப ஈஸியாக இரவோட இரவா எல்லா வேலையும் முடிச்சு ராஜ்யத்தை கைப்பற்றான். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உன்னோடு இருப்பாரானால், கர்த்தருடைய கிருபை உன்னோடு இருக்குமானால், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மகனாய் இருப்பாயானால், கோரேசுக்கு சொல்ல அல்லவா, நீ என்னை அறியாதிருந்தும் என் நாமத்தை உனக்கு வைத்தேன், உன் வலதையை பிடித்து பயப்படாதே என்று சொல்லுகிறேன். எனக்கு அருமையானவளே, எவ்வளவு நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னை என்னை ஆண்டவர் ஒரு நோக்கத்திற்காக தெரிந்து வருகிறார். God has a great purpose about you. God has chosen you. எதற்காக? கோணலான காரியங்களை செவ்வாய்ப்படுத்துவதற்காக. நீ காலையில் சொல்லுங்க, என்னென்ன காரியங்களுக்கு கோணையா இருக்குதோ, நடக்காதுன்னு இருக்குதோ, முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறோ, இயேசுவின் நாமத்தால் ஜெயம் எடுக்க போகிறீர்கள். ஜெயம் எடுப்பேன், ஜெயம் எடுப்பேன், இயேசுவின் நாமத்தான்னு சொல்லி பாடி துதிச்சு ஆண்டவர் மேற்கொள்ளுங்க. ஆண்டவர் நாமத்தினால கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, எல்லாத்தையும் செவ்வையாக்க போகிறேன். ஆர் யூ ரெடி? இன்றைக்கு அந்த உணர்வோடு கூட நான் பயந்து கொண்டிருக்க காரியங்களை கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறார் என்ற உணர்வோடு கூட, நீ கலங்கி கொண்டிருக்க காரியத்தில் கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறார் என்ற முழு நிச்சயத்தோடு கூட இந்த நாளுக்குள்ளே பிரவேசியுங்கள். இந்த நாள் உங்கள் விடுதலை நாள். இந்த நாள் உங்கள் மனமகிழ்ச்சி நாளாக இருக்க போகிறது. கண்டிப்பாக ஆண்டவராய் கர்த்தர், திஸ் இஸ் த டே ஆஃப் யுவர் மிரக்கிள், 40 நாளாய் மாறப்போகிறது. அப்படியே கர்த்தர் நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.